அவன் வரான், இவன் வரான், இவன் போகிறான், அவன் வரான். உங்கள் வீட்டில் அதுலேயும் சில இந்த போடு காலுங்க இருக்கும். உங்கள் வீட்லேயும் இருக்குங்க. இருக்குமா? உங்கள் வீட்டில் இல்லை. இருக்குது இல்லை? சிரிக்கிறீங்க பாரு. ஆமாம், வேலைலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நான் போய் கேட்டான், அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் அவருக்கு தான் அங்கிள். பட்டிக்காடா பட்டணம்னு ஒரு படம் பார்த்துறீங்களா? சிவாஜி படம். 18 பட்டிக்கு ஜமீன் சிவாஜி. அதில் ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனால் இது விட்டு ஓடியாந்துடும். ஜெயலலிதா ஓடியாந்துடும். அப்போ ஒரு ஊருக்கு பஞ்சாயத்துக்கு ஒன்று போவார். போயிட்டு திருப்பி வரும்போது, ராக்கம்மா பஞ்சாயத்தில் இன்றைக்கி ஒருத்தன் கேட்டான் பார் ஒரு கேள்வி. அந்த ஆயா படம் பார்த்துக்குது, 4 வாட்டியாவது பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பெரியம்மா தான் சிரிக்குது. பஞ்சாயத்தில் என்ன ஒருத்தன் கேட்டான் பாரு கேள்வி. அப்படி என்னடா ராஜா கேட்டுட்டா, உன்னை பார்த்து எவன்டா நாக்கு மேலே பல்லு போட்டு பேச முடியும் அப்படின்னு சொன்னால், பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கில்லாத நீ பஞ்சாயத்து பண்ணுற தகுதி என்ன இருக்குன்னு 72ல் பட்டிக்காடா பட்டினமால வசனம். இது யாருக்கு போட்டுக்கிறே? நீ போட்டுக்கோ. ஏன்னா எனக்கு அதை பேசி பேசி வாய் நாத்தமாகி போச்சு. ஒருத்தனும் திருந்துறதில்லை, ஒருத்தியும் திருந்துறதில்லை. அப்படி ஒரு ஜென்மங்களை நான் ஊரில் பார்த்ததே இல்லை. இருக்கலாமாங்க? ஒன்று பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். இல்லை, சரி நீ கல்யாணம் பண்ணால் அந்த பொண்டாட்டிக்கு நியாயமான புருஷனாக இருக்கணும். அதுவும் இல்லை. சரி நீ பெற்ற பிள்ளைக்கு அப்பனா ஒழுங்காக நடக்கிறியான்னா அதுவும் இல்லை. இப்படி தனி மனித வாழ்க்கையிலேயே ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் நான் வருவேன் அப்பா நீ வாப்பா, ஈரோடு இடைத்தேர்தலில் நில்லுப்பா, ஐ டோன்ட் வாண்ட். எப்பா இதில் விக்கிரவாண்டியில் தேர்தல்ப்பா, ஐ டோன்ட் வாண்ட். வாட் அபவுட் 2024 எம்பி எலெக்ஷன்? ஐ டோன்ட் வாண்ட் 2024. அப்புறம் என்னதாண்டா வேணும் உனக்கு? ஒன்லி 26. நேராக வரோம், நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உக்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு இங்கே கட்சி நடத்துகிறோம். அதானடா மிஸ்ஸாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம். இந்த நாட்டில் அடக்குமுறை சட்டங்களுக்கு எல்லாம் எங்கள் உயிரை கொடுத்தோம். பாதி பேருக்கு கண் போனது, மீதி பேருக்கு கால் போனது, மீதி பேருக்கு உயிர் போனது. ஏன்? எங்கள் அண்ணன் தளபதி அந்த மிஸ்ஸா கைதியாக இருக்கும் போது சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இல்லை. போல பண்ணி நாங்கள் நட்டு நிற்க வச்சு கீழே இருந்த தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போமா? இவர் நேராக வந்து அமிக்கின்னு போயிடுவாராம். நாங்கள் சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்தினுக்கிறோம்ல.